சின்னன் ஒரு சிறிய எலி. களவே அவனது உலகம். பெரிய களஞ்சியத்தின் அடியில் அவன் பயந்து வாழ்ந்தான். எல்லா நாட்களும் திருடுவதற்கான திட்டங்களை யோசித்தபடியே இருந்தான். ஒரு நாள் வெளியே அவனுக்கு ஆச்சரியம் காத்திருந்தது. வாசலில் வசந்தன் தினமும் சிறு கிண்ணத்தில் பால் வைத்தார். இது அதிர்ஷ்டத்தை கொடுக்கும் என்று வசந்தன் நினைத்தார். முதல் நாள் சின்னனுக்கு தைரியம் வரவில்லை. மறுநாள் பால் அவனை மீண்டும் அழைத்தது. பால் இனிமையாகவும் மிகவும் சுவையாகவும் இருந்தது. களவுக்கு பதிலாக ஒவ்வொரு இரவும் பால் குடித்தான். நாட்கள் செல்லச் செல்ல அவன் திருடுவதை மறந்தான். களஞ்சியத்தின் அமைதியை பார்த்துக் கொண்டிருந்தான். பயமின்றி வாழ்வது எவ்வளவு நன்றாக இருந்தது. திருட்டுத் திட்டங்கள் இப்போதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவன் ஒரு திருட்டுத் திட்டங்கள் இப்போதெல்லாம் அவனுக்கு தேவையில்லை. அவன் ஒரு களவு கலையை முழுவதுமாக மறந்தான். பிறகு ஒரு நாள் குளிர்காலம் வந்தது. வசந்தனும் வேலை காரணமாக வெளியே போனார். உணவு குறைந்தது. சின்னனுக்கு பசி தொடங்கியது. எப்படி களவாடுவது என்று குழப்பத்துடன் கேட்டான். அவன் பழக்கத்தை மறந்ததால் வழியறியாமல் தவித்தான். வேறு வழியின்றி அவன் ஞானவாயை தேடினான். ஞானவாய் ஒரு வயதான அறிவார்ந்த ஆந்தை. சின்னன் தன் கவலைகளை அவரிடம் சொன்னான். திருட்டு உன் இயல்பு அல்ல சின்னன் என்றார் ஞானவாய். உன் இயல்பு வளங்கள் காண்பதிலுள்ளது. நீ உனது அறிவை பயன்படுத்து என்று ஆந்தை அறிவுரை கூறினார். சின்னனுடனே களஞ்சியத்திற்கு திரும்பினான். அவன் வசந்தன் தவறவிட்ட சிறிய விதைப்பையை கண்டுபிடித்தான். அது களஞ்சியத்திற்கு திரும்பினான். அவன் வசந்தன் தவறவிட்ட சிறிய விதைப்பையை கண்டுபிடித்தான். அது பெரிய திருட்டு இல்லை, ஆனால் அவனுக்கு போதுமான உணவு. வளமே உண்மையான மகிழ்ச்சி என்று சின்னன் கற்றுக்கொண்டான்.